உங்களுக்கு 4 பேர் செக்யூரிட்டி மேலே வச்சுக்கிறீங்க, பஸ் மேலே பாதுகாப்புக்கு. உங்களை நம்பி வர்ற தொண்டர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு தரணுமா இல்லையா? இப்போ தேமுதிக நீங்கள் எடுத்துங்க, 2005 நம்ம கட்சி ஆரம்பித்து இத்தனை ஆண்டு காலம் எத்தனையோ கேப்டன் வந்து மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், திருமணங்கள், எவ்வளோ நிகழ்ச்சி. ஆனால் வருகின்ற அனைவருக்கும் தொண்டர் படை, ஏன்னா காவல்துறை வந்து நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் அவங்க வந்து நிற்பாங்க. எதிர்கட்சிகளுக்கு காவல்துறை சப்போர்ட் பண்ணாது. இதுதான் உண்மைங்க. விஜயே நேற்று சொல்கிறார், காவல்துறை என்ன பண்ணுறீங்க, காப்பாற்றுங்கன்னு. பண்ண மாட்டாங்க, இதுதான் உண்மை. அதனால தான் தொண்டர் படை அமைச்சு எங்கள் தொண்டர்களை நாங்கள் காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம் இத்தனை வருஷமாக. அது மாதிரி விஜய் அவர்களும் இனிமேல் உங்களுக்கு எப்படி பாதுகாப்பு வைக்கிறீங்களோ உங்களை நம்பி வர தொண்டர்களுக்கும் தாவேக்கா பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணோம். உணவு, தண்ணீர், இன்னும் ஒரு பெரிய இடத்துல இந்த மாதிரி இல்லாமல், ரோட் ஷோவாக இல்லாமல் ஒரு பெரிய மைதானத்தில் நீங்கள் நடத்துனீங்களே ஒரு மாநாடு, அந்த மாதிரி பண்ணி மக்களை பாருங்கள். ஒரு தொகுதியில் தப்பு இல்லை. இது வந்து ரொம்ப தப்பான ஒரு முன்னுதாரணம். இன்றைக்கி எத்தனை குடும்பம் இதில் பாதிச்சிருக்கு. சின்ன குழந்தையிலேருந்து இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாருமே பாதிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயம். இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேங்க. இல்லை, இவ்வளோ நடந்த பிறகு கடகடன்னு போலீஸ் வர்றாங்க. அதுக்கு முன்னாடி எங்கே போனாங்க? அப்புறம் ஒரு 5 மினிட்ஸில் எல்லா ஆர்கனைஸ்டு வர்றாங்க. இப்போ ஆம்புலன்ஸ் வருது, போலீஸ் வருது, அமைச்சர்கள் வர்றாங்க, எல்லாரும் வராங்க. ஏன் இதை முன்கூட்டி கொஞ்சம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருந்தா அவர் பேசுகிறதே 10 நிமிஷம் பேசிட்டு போயிருப்பார், மக்களும் பத்திரமா வீடு போய் சேர்ந்துருப்பாங்க. முன்கூட்டி எந்த ஏற்பாடுகள் சரியாக நடக்காததும் ஒரு காரணம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். எனவே ஒரு ஆணையத்தை அமைச்சிருக்காங்க. அந்த ஆணையம் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வாக தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். யார் உண்மையிலே இந்த நிகழ்வுக்கு யார் காரணமோ அந்த ஆணையம் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம். எனவே தாவேக்கா பக்கமும் தவறு இருக்குது, தமிழக அரசின் பக்கமும் கவனக்குறைவு இருக்குது. இதுதான் உண்மை. இந்த நிலை இனி தொடரக்கூடாதுங்க. இதுவே இறுதியாக இருக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்.